Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Sound Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம், ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம், ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத நம்ம எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்க்குறேன்றதை இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வந்துருக்கேன் ப்ரீ மார்க்கெட்டாக. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணி அந்த ரூல் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்கன்னா அதுதான் வந்து பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இன்றைக்கி கோல்டு வீடியோ வந்து பார்த்துடலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஓகே, கோல்டு என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த சோச்சை பற்றி பேசியிருந்தோம். ஃபைனலாக நமக்கு ஒரு சோச் நடந்துட்டு என்ன பண்ணியிருக்கான், சப்ளை கிட்ட போயிருக்கான். இந்த சப்ளைலேருந்து நம்ம செல் இருக்குது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தோம். சப்ளை கிட்ட போயிருக்கான், சப்ளையை போய் மிட்டிகேட் பண்ணலை. இங்கேருந்தே மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து கீழே விழுந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் நம்ம பேசியிருந்தோம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிமாண்டும் நம்ம பேசியிருந்தோம். அந்த டிமாண்டுக்கு வந்திருக்கான், வந்துட்டு இங்கேருந்து ஒரு பை மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இம்பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் வந்து மேலே திரும்பி இருக்கு. சரிங்களா? ஸோ 15 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸ்லேயே வந்துட்டு மார்க்கெட் நமக்கு டிமாண்டை மிட்டிகேட் பண்ணாமல் இந்த இடத்துல பிவாய்ஸ் கொடுத்து, இந்த இடத்துல சோச் கொடுத்து, இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளிப்பில் இருந்து மார்க்கெட் மேலே போயிருக்கான். சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ இது வந்து சோச். ஓகேங்களா? சோச்சுக்கு முன்னாடி நமக்கு ஒரு சப்ளை இருக்குது. ஸோ ட்ரெண்டு வந்து செல்லாக இருந்தனால நமக்கு சப்ளையில் நமக்கு மிட்டிகேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கான், ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மேலே போயிருக்கான். அந்த ரியாக்ஷனில் நடந்த ஒரு ஃப்ளிப் டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயிருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ளிப்லேருந்து மார்க்கெட் மேலே போனனால எகெயின் கீழே வந்தானா ஃப்ளிப்பு ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? இது ஒர்க் ஆகாது. ஆல்ரெடி வந்து ஒர்க்கை முடிச்சிட்டான். ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்தானா ஃப்ளிப்லேயே ஆர்டர் எடுத்துகிட்டு மேலே போனுவேன். இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்தானா இந்த டிமாண்டில் பவர் இருக்காது, கண்டிப்பாக இருக்காது பவர். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் வில் டேக் ஆஸ் அ லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ இதை வந்து லிக்விடிட்டியாக மார்க்கெட் எடுக்கப்படும். ஓகேங்களா? இது லிக்விடிட்டியாக எடுத்துருவாங்க. ஸோ நமக்கு பிளான் பண்ண மாதிரி இந்த டிமாண்டுக்கு மிட்டிகேட் பண்ணி பை ஆகணும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கீழே வந்தால் நமக்கு இந்த லோ எடுத்துட்டு இந்த டிமாண்ட் ஆர் இந்த டிமாண்ட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது கீழே வந்தால் சொல்கிறேன், மார்க்கெட் இப்படியும் மேலே போகலாம், இங்கேருந்தும் கூட மேலே போயிடலாம். கீழே வந்தால் இது நடக்கும். அப்போது கீழே வந்தால் நம்ம என்ட்ரி இருக்குது, இல்லைனா நோ என்ட்ரி. ஒரு புது பிளானை போட்டு என்ட்ராகணும். ஓகேங்களா? ஸோ நமக்கு டிமாண்டுக்கு வந்தால் இது நடக்கும். ஸோ இந்த டிமாண்டில் ஒரு விஷயத்தை பாருங்கள், நமக்கு வந்து 15 மினிட்ஸில் வந்து போய் பார்த்துடலாம். லாஸ்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிமாண்டில் நமக்கு ஒரு ரீஃபைன்மெண்ட் இருக்குது. அந்த ரீஃபைன்மெண்ட்ன்றது ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. சரிங்களா? ஒரு லிக்விடிட்டியாக இருக்குது. ஸோ ஒர்க் ஆனால் இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகும், இல்லைனா கீழே வந்துடும். 2 விஷயம். ஓகேங்களா? ஸோ ரீஃபைன்மெண்ட். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் இதுவும் ஒர்க் ஆகும். நம்ம டைரெக்டாக தைரியமாக என்ட்ரி போக முடியும். சரிங்களா? இங்கேயும் கூட ஒரு டிமாண்ட் இருக்குது. இதை விட இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸ் தான் பவர். ஸோ டைரெக்டாகவே என்ட்ரி போகலாம். ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்குது ஒரு பெரிய லிக்விடிட்டி இந்த இடத்துல இருக்குது. ஏஷியன், லண்டன், நியூயார்க் ஃபுல்லாகவே லிக்விடிட்டி. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பெரிய லிக்விடிட்டி இருக்குது. இதை ஹண்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ரீஃபைன்மெண்ட்லேருந்தே மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ரீஃபைன்மெண்ட் லிக்விடிட்டியாக இருக்குன்றனால கொஞ்சம் யோசித்து போய்க்கலாம். ஆனால் பவர் தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய 2 ரீஃபைன்மெண்ட்டும் பவர் தான். கன்ஃபர்மேஷன் பார்த்து போனால் ரிஸ்க் ரிவார்டு பெட்டராக இருக்கும். கன்ஃபர்மேஷன் பார்க்குறதுனால என்ன பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது சரியாக எஸ்எம்சி தெரிலனா நம்ம ட்ரேடை மிஸ் பண்ணிடுவோம். எஸ்எம்சி தெரிந்தாலும் சில என்ட்ரிலாம் மிஸ் பண்ணிடுவோம். டைரக்ட் என்ட்ரி நம்ம போகிறோம் அப்படின்னா கரெக்டான டிமாண்டா அப்படின்றத ஃபில்ட்ரு பண்ணணும். கரெக்டான ரீஃபைன்மெண்ட்டான்றதை ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக தைரியமாக என்ட்ரி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான். நம்ம சொன்னது இன்னும் எதுவும் நடக்கலை, அதுக்காக தான் மார்க்கெட் வந்துட்டுருக்கான். ஸோ இது வந்து
இது ஒரு டிமாண்ட் அண்ட் இது ஒரு டிமாண்ட். இந்த 2 டிமாண்ட்ல இருந்தும் பை வந்து இருக்கு. ஸோ இந்த 2 டிமாண்ட்ல பை பண்ணுறீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சப்ளை வரைக்கும் பண்ணிக்கிட்டா போதும். மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு போறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம வந்து இந்த சப்ளை வரைக்கும் பண்ணிட்டாலே போதும். ரொம்பலாம் வேணாம். ஓகேங்களா? சப்ளை வரைக்கும் பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்க பண்ணக்கூடிய நீங்க என்டர் ஆகக்கூடிய டைம் ஃப்ரேம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, 4 ஹவர்லேருந்து 15 மினிட்ஸ் போறீங்க. 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட்க்கு போறோம். ரீஃபைன்மென்ட்ல இருந்து 5 மினிட் போறீங்க. 5 மினிட்டோட ஸ்ட்ரக்சர பார்த்துக்கிட்டு, கரெக்ட்டா அப்படின்றத பார்த்துட்டு 1 மினிட் ஆர் 5 மினிட். இந்த 2 டைம் ஃப்ரேம்ல நீங்க என்ட்ரி போகும்போது, உங்களோட ஆர்ஆர் வந்து பூம் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பாருங்க. இப்போ 5 மினிட்ல இருக்கோம். நீங்க 5 மினிட்ல என்ட்ரி போறீங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் புடிச்சு என்ட்ரி போறீங்கன்றப்போ, உங்களுக்கு இங்க இங்க ஏதாவது வேற ஒரு இடத்துல என்ட்ரி போடுறீங்கன்னா, இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்ஆர் வந்து சும்மா வேற லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பார்த்துக்கங்க. லோவர் டைம் ஃப்ரேம்ல என்டர் ஆகுற மாரி, ஒரு 5 மினிட் ஆர் 1 மினிட் என்ட்ரிக்கு நீங்க டெய்லி வீக்லிலருந்து வந்தா கூட தப்பில்ல. ஓகேங்களா? வீக்லி டைம் ஃப்ரேம், டெய்லி அப்புறமா 4 ஹவர், 15 மினிட்ஸ், 1 ஹவர் எல்லாம் பார்த்துட்டு வந்து உங்களோட ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ற டைம் ஃப்ரேம்ன்றது 1 மினிட் ஆர் 1 மினிட் நான் சஜெஸ்ட் பண்றதில்ல. 1 மினிட் ஆர் 5 மினிட். ஓகேங்களா? 5 மினிட்ல நீங்க என்ட்ரி போட்டுட்டீங்க அப்படின்னா, என்ட்ரி போடுறது முக்கியம் இல்ல. பிரேக் ஈவன் கரெக்ட்டா பண்ணணும். பிரேக் ஈவன் பண்றதுக்கு மனசு வரணும். ஓகேங்களா? அப்படி நீங்க பிரேக் ஈவன் பண்ணி கரெக்ட்டா மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது ஒண்ணு பிரேக் ஈவன் அடிக்கணும். இல்லன்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்ல டிபி அடிக்கணும். 2 விஷயம் நீங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணிடலாம். பிரச்சனையே இல்ல. சரிங்களா? சரி ஓகே. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. வீடியோ இந்த நான் போடுற வீடியோஸ், நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல ஏதாவது லேர்ன் பண்றீங்க அப்படின்னா, திஸ் வீடியோஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் யூடியூப் சேனலுக்கு புதுசுனா சப் சப் ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.